ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போதுன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம் எழுதணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம் பற்றி ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, வேலூர், அது மட்டும் இல்லாமல் போபால், ஆந்திர பிரதேஷ், இந்த 4 இடங்கள் இருக்குது. இந்த ஃபேமஸான பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர். இந்த பர்டிகுலர் காலேஜஸ் 4 காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம் எழுதணும். அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருந்தது. எது வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 31 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருந்தது. அதாவது நேற்று வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருந்தது. இன்னைக்கு வந்து பர்டிகுலராக இந்த விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாமுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் இப்போ ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் சப்போஸ் நல்லா எழுதலை அப்படிங்கிற மாணவர்கள் கூட பர்டிகுலர்னா விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்கிறதுனால நீங்கள் கூட அப்ளிகேஷன்ஸ் போடலாம். சரி, டேட் வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 7 வரைக்கும் உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ நான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 20லேருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு நீங்கள் பர்டிகுலராக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கணும். யாரெல்லாம் போடலையோ அவங்க விஐடி ட்ரிபிள்இ அந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடி வேலூரில் வந்து எஸ்பெஷலி ஸ்லாட் புக்கிங் வந்து எப்போ இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. முதல்ல ஸ்லாட் புக்கிங்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்லாட் புக்கிங் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸ்லாட் புக்கிங்கிறது என்னென்னா எஸ்பெஷலி நீங்கள் இந்த விஐடி ட்ரிபிள்இ எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்பொழுது உங்களோட டேட்டு, வென்யூ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது எதுவுமே நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ வந்து விஐடி வந்து எஸ்பெஷலி யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கலாங்களோ அவங்களுக்கு ஸ்லாட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அந்த விண்டோவில் நீங்கள் எஸ்பெஷலி இந்த ஏப்ரல் 20 ஏப்ரல் 27 இந்த டேட்டில் நீங்கள் எந்த டேட்டில் வேணாலும் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். எந்த வென்யூவில் வேணாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்லாட் புக்கிங். சரிங்களா? இந்த ஸ்லாட் புக்கிங் வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பெஷலி இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 7 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏப்ரல் 7 மேலே அந்த நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஸ்லாட் புக்கிங்க்கு உண்டான விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ஸ்லாட் புக்கிங்கில் வந்து நீங்கள் பர்டிகுலராக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாட் புக்கிங் வந்து எப்படி வந்து புக் பண்ணுறது, எந்தெந்த காலமில் என்னென்ன ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா அப்டேஷன்ஸும் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக கொடுப்போம். இதையும் தாண்டி இன்னொரு அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாட் புக்கிங் நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணும் பொழுது சப்போஸ் தவறுதலாக ஏதாவது ஸ்லாட் புக்கிங்கில் நீங்கள் வேறு டேட் அண்ட் டைமோ நீங்கள் தவறுதலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே டேட் அண்ட் டைமில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியாகணும். அதனால் ப்ராப்பராக இந்த ஸ்லாட் புக்கிங்கில் மட்டும் நீங்கள் எந்த டேட்டில் எழுதுறீங்க, எந்த டைமில் எழுதுறீங்கிறது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த டேட் அண்ட் டைமில் மட்டும்தான் உங்களால் எக்ஸாம் எழுத முடியும். சப்போஸ் அந்த டேட் அண்ட் டைமில் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியல, வேறு டேட்டில் ஏதாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. எந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமோ அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதியாகணும். புக்கிங் எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்மளோட வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனலை பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு நீட், ஜெஇ, அதே மாதிரி விஐடி, இந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் நம்ம அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.